ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதே மாதிரி எல்இடி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இப்போ பண்ணுறோம். சரியா? அதுக்கு இப்போ என்னெல்லாம் பொருள் வேணுங்கிறத பார்த்துருவோம். சரியா? இப்போ இதுக்கு நான் இந்த எல்இடி ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். சரியா? வீடியோவில் தெரியுதான்னு தெரியல இந்த ஸ்ட்ரிப்பு. அதை தாண்டி இதே மாதிரி ஒரு போர்டில் ஃபோட்டோ ஹூக்கு மாட்டி ஃபோட்டோ ஒட்டி எடுத்துக்கிட்டேன். சரியா? அதை தாண்டி இந்த போர்டு உட்கார்றதுக்காக ஒரு ஃப்ரேமை செட் பண்ணி எடுத்துருக்கேன். சரியா? அதை தாண்டி ஒரு சின்ன கோல்டு கலர் சார்ட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பீஸு. சரியா? அதை தாண்டி ஒரு பீஸ் அக்ரலிக் ஷீட்டு, இன்னொரு ஃப்ரேம். சரியா? இவ்வளவு வச்சு இப்போ நம்ம ஒரு எல்இடி ஃபோட்டோ ஃப்ரேம் மேக் பண்ண போகிறோம். சரியா? கட் பண்ணுங்க. முதல்ல இப்போ நம்ம இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை இதில் ஒட்டி எடுத்துக்கிடுவோம். சரியா? இதில் டேப்பு இருக்கும். இதை ஜஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துட்டு இதை வச்சா போதும், ஒட்டி இருந்துடும். சரியா? நம்ம இதை ஒட்டுவோம். முதல்ல ஒரு எண்டில் இருந்து ஒட்டி எடுத்துடுங்க. கம் ஒழுங்காக நிற்கலைன்னா மட்டும் லைட்டாக கம் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அதில் இருக்க கம்மே போதுமானதாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி எல்லா சைடும் தெளிவாக நீட்டாக ஃபோட்டோ அந்த ஸ்ட்ரிப்பை ஒட்டி எடுத்துக்கிடுங்க. சரி, பொறுமையாக இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கிடுங்க. இது ஒட்ட தெரியுங்கிறவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. இந்த வீடியோ அப்படியே இந்த பிளேஸை ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. சரியா? இது மாதிரி பொறுமையாக ஒட்டுங்க. சில டைம் ஸ்ட்ரிப் ஒழுங்காக உட்காரலைன்னா ஒரு 3 இடத்துல டேப்பை மட்டும் போட்டு விட்டுருங்க. சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக டென்ஷன் ஆக வேண்டாம். ஒரு வாட்டி ஒட்டி விட்டாச்சுன்னா அப்படியே நின்றுடும் ஸ்ட்ரிப்பு. இப்போதைக்கு ஸ்ட்ரிப்பு எது வரைக்கும் நமக்கு வருதுங்கிறத பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணணும். ஸ்ட்ரிப்பு இவ்வளோ போதும், அதனால் இதை நான் கரெக்டாக அதில் வச்சு கட் பண்ணிவிடுறேன். ஓகேவா? ஸ்லீவ் எல்லாமே எடுத்துடலாம். பேலன்ஸ் ஸ்ட்ரிப்பை அடுத்த வாட்டி யூஸ் பண்ணிடலாம். சரியா? ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒட்டி எடுத்துட்டோம். அங்கங்கே லைட்டாக தூக்குனாப்ப நிற்கி. இதை நம்ம இப்போ செல்லோ டைப் போட்டு எடுக்கலாம். சரியா? சரி, இப்போ எல்லா சைடும் ஒட்டி எடுத்துட்டோம். சரியா? இப்போ இந்த போர்டை மாட்டுறதுக்காக பின் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளெக்ஸி கன்னை யூஸ் பண்ணி நம்ம பின் பண்ண போகிறோம். சரியா? இந்த மாதிரி ஒரு 4-5 பின் அடிச்சு விட்டுருங்க. தெரியுதா? இதே மாதிரி பின் அடிச்சு விட்டுருங்க. இந்த மாடல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணி போயிடலாம்.
இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா தெரிஞ்சவங்க அதை சொல்லி தரலாம், சொல்லி திருத்தலாம். சரியா? ஓகே, பின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ போர்டில் ஒட்டி வச்சுருக்க ஃபோட்டோவை இதில் நம்ம மாட்டலாம். பாருங்கள், தெளிவை பார்த்துடுங்க. இதை இந்த ஸ்டெப் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போ நம்ம போர்டில் வச்சதை ஜஸ்ட்டு இங்கே பின் பண்ணியிருக்கோம். இந்த பின் இங்கே வளைச்சி விட போகிறோம், அவ்வளோதான். சரியா? நான் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை பின்னாடி வச்சு ஜஸ்ட்டு வளைச்சி விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோ இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே அவுட்புட்டு நம்ம வெளியே எடுத்துருக்கோம். சரியா? தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகேவா? இனி சிம்பிள் வேலை. ஓகேவா? சின்ன சின்ன வேலை தான், சிம்பிளாக முடிச்சிடுவோம். முதல்ல இதில் இருக்க அந்த ஸ்லீவ் எடுத்துரும். சரியா? ஸ்லீவ் எடுத்துட்டோம். இப்போ இதில் வைக்க போகிறோம். வச்சாச்சா? அதை தாண்டி இதை தூக்கி அப்படியே இதில் கவுக்க போகிறோம். தெரியுதா? அழகாக இருக்கா? ஓ, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது, நம்ம மறந்துட்டேன். இந்த கோல்டன் ஷீட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேங்களா, அதான் வைக்கணும். சரியா? அதை தாண்டி தான் இதை கவுக்கணும். சரி, இப்போ பாருங்கள், அழகாக இருக்கா? சூப்பராக இருக்கும். வச்சாச்சா? இனியும் சிம்பிள் மேட்ரு தான். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பின் பண்ண போகிறோம். சரியா? இது 2 மெத்தடில் பண்ணலாம். பின் பண்ணலாம், இல்லைன்னா க்ளூ பண்ணலாம். சரியா? இல்லைன்னா இதுக்கு கிளாம்ப் வருது, இங்கேயும் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி. எப்படி வேணாலும் பண்ணலாம். நாங்கள் பண்ணுற மெத்தடை நான் காட்டித்தரேன். சரியா? இதில் பின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கிடுங்க. கட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இதே மாதிரி ஸ்டாப்லர் எடுத்துடுங்க. இதில் 2 பின் அடிச்சிடுங்க. சரியா? 1 2 உங்கள் விருப்பத்துக்கு அடித்து எடுத்துடுங்க. தேவைப்பட்டால் க்ளூ கூட மாட்டி வச்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல 1 பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை தாண்டி ஈஸியாகிடும். சரியா? ஓகே, இப்போதைக்கு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். தெரியுதா? அழகாக இருக்கா? இப்போ இதை டேப்பெல்லாம் போட்டு கவர் பண்ணணும். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம இதை எரிய வச்சு பார்த்துக்கணும். சரியா? ஓகேவா? இப்போ நம்ம இதை எரியுதான்னு பார்க்கலாம். எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். அழகாக இருக்கா?
சரி, இனி கேபிள் நீளமாக கொடுக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். வேணா ஒரு வாட்டி கூட நம்ம எரிய வச்சுருவோம். இதை நிப்பாட்டோம் இதெல்லாம் வைக்கலாம். வச்சு இது வேணும், அது ஒன்று தெளிவாக காட்டுங்க. கிட்ட கொண்டாந்து மீட்டர் அழகாக இருக்கா? இதே மாதிரி எல்இடி ஃப்ரேம் நீங்களும் செய்யுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்மகிட்ட கேளுங்க, சூப்பராக பண்ணி தரோம். சரி, இதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரைனிங் யாருக்கு அது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும். இல்லைன்னா இதே மாதிரி யாராவது கற்றுக்கிடணும்னு ஆசைப்படுறவங்க இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனல் இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை. நிறைய பேர் பார்க்கணும். அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.